ஹாய் காய்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி மில்லாக தான் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலி இந்த பயணம் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? வேறு எங்கேயும் இல்லை. நம்ம ஐயப்பனை நல்லபடியாக பார்த்துட்டு வர்றதுக்கு மனசே இல்லாமல் அழுது அப்படி இப்படின்னு ஒரு வழியாக சரி வர்றேன்ப்பா, நெக்ஸ்ட் இயர் வர்றேன் குருநாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் என்னோடய மனசை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அடுத்தது நாங்கள் வந்த இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை, நம்ம குற்றாலம் தான். குற்றாலத்தில் தான் ஐயப்பன் சாமிங்க எல்லாருமே அந்த சிப்ஸு இதெல்லாமே வாங்குவாங்க. ஸோ அதனால் நம்மளும் அங்கே தான் போன இயர் வாங்கினோம், இந்த வருஷமும் அங்கே வாங்கினா தான் நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால தான் அங்கே அப்படி வாங்கிட்டு குளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு சாமி இருக்காங்க அதெல்லாம் கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்தது. அதாவது ஐயப்பனை பார்த்துட்டு அடுத்து வந்த இடமே நம்ம குற்றாலத்துக்கு தான் வந்தோம். அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், அந்த அருவி பயங்கரமாக இருக்குல்ல, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, தூரமாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. நான் போயிட்டு சரி அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நானும் குளிக்கலான்னு போனால் ஃப்ரீசர் ஆகிட்டேன். நான் ஒரு 5 நிமிஷம் குளிச்சுட்டு இப்போ மிஞ்சி போனால் அப்படியே டபடபன்னு குளிச்சுட்டு முடியாந்துட்டேன். அங்கே பாருங்கள் அந்த குற்றாலம் அருவியில் அந்த சிற்பங்கள் பாருங்கள், சிவன், அந்த லக்ஷ்மி, அந்த அம்மன் எல்லாமே இருந்தாங்க, பயங்கரமாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அதுவும் நான் குளித்த இடத்துல பர்டிகுலராக சிவன் அந்த லிங்கம் அந்த ஸ்டாச்சு இருந்துச்சு, ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அதை பார்க்கும்போது ஓகே இந்த வைப்பு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் குளித்தோம். எல்லாருமே குளித்து முடிச்சுட்டு அங்கேருந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கேயே தான் திறந்த வெளியிலே எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டு நம்ம வேனுக்கு ஐயப்பன் இருக்கார் இல்லையா, அங்கே பூஜை போடணும். எப்பயுமே நாங்கள் சபரிமலை யாத்திரை கிளம்புறோம் அப்படின்னாக்கா ஈவினிங் அண்ட் காலையிலேயும் சாமி கும்பிடுவோம். இவங்க ஏதோ பண்ணிட்டுருந்தாங்க, சரி உங்கள்கிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் எவ்வளோலாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி காட்டணும்னு உங்களுக்காக எடுத்தேன். அப்புறம் பாருங்கள் சாமி கும்பிட்டாச்சு நம்ம ஐயப்பனுக்கு. ஸோ நல்லபடியாக ஏன்னா ஃபஸ்ட்டு சபரிமலையிலேருந்து நம்ம வந்த இடம் குற்றாலம் இல்லையா, அதனால் அங்கே ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக எல்லாருமே சாமி கும்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நானுமே அருணும் சாமி கும்பிட்டா, நானும் சாமி கும்பிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா கூட சும்மா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தேன். அம்மா வாங்கம்மா ஒரு ரீல்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இல்லைடா போடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் வர வழியில் நம்ம ஆஞ்சநேயருக்கு பிஸ்கெட்லாம் கொடுத்தோம். இதுக்கப்புறம் கண்டினியூவாக எங்கெங்கெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த மினி விலாக் வரும், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.